லக்ஷ்மி, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? ஐயா, ஏயா இப்படி கேக்குறீங்க? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனியே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் இங்க இருக்க விரும்பல, உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு. ஐயா, என்னையா இப்படி கேக்குறீங்க? இல்ல லட்சுமி, உடைச்சிட்டு போயிட்டேன் மனச, இருதயத்தை, இந்த வீட்டையும். நொறுங்கி போன ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் லட்சுமி. ஐயா, அப்படி நினைச்சு நான் எதுவுமே செய்யலையா. இல்ல லட்சுமி, நீ செஞ்சிருக்க கூடாது. ஒரு தொட்டில் பிள்ளைய வளர்த்து ஆளாக்குன, அப்படிப்பட்ட நீ விட்டுட்டு போயிட்டியம்மா. ஏன் ஏன் லட்சுமி, ஏம்மா? நீ எங்க இருக்க? ஐயா, நான் என்னையா சொல்றது? நான் என் அண்ணன் வீட்டுல இருக்கேயா. பாசம் வந்து உனக்கு பத்திக்கிச்சு இல்ல? அது ரத்த சம்பந்த உறவு. நாங்கெல்லாம் யார்? ஐயா, நானும் கண்ணம்மாவும் உனக்கு யாரு? வந்து சேர்ந்த உறவு தானே. அதான் குப்பத்தொடியில தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு போயிட்டேன். ஐயா, அப்படியெல்லாம் பேசாதீங்க ஐயா. லக்ஷ்மி அப்படிப்பட்டவ இல்லையா. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அப்படி இல்லையே. அங்க பாரு, வெறும் ரொட்டி தொண்டை சாப்பிட்டுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் என் வாழ்க்கை. இப்போ என் கடைசி காலத்துல என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் வேண்டாமா, இந்த வாழ்க்கையும் பழகிடுச்சு. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அவ்வளவுதான். இதுதான் என்னால சொல்ல முடியும். நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண லட்சுமி? எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சோதனை? நீ போயிட்ட, கண்ணம்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தா. நான் சொல்லிட்டேன் லட்சுமி, நீ அம்மா இல்லைன்னு. ஏயா, வேற என்ன லட்சுமி பண்றது? ஜென்ம சாபம் என் பிறப்பிலே இருந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு அது இப்பதான் தெரியுது. இவ்வளவுதான் லட்சுமி என் நிலைமை. நான் இருக்கும் நிலைமையில் நான் என்ன கேட்பேன்? இன்னும் நன்மை செய்து
துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஐயா, உங்க மனசுக்கு எந்த குறையும் வராதியா? வந்துடுச்சா லட்சுமி? வந்துடுச்சு. என்ன பண்றது? வந்ததை தாங்கிதான் ஆகணும். தாங்கிட்டு இருக்கேன், சமாளிச்சுட்டு இருக்கேன். சாகிற வரைக்கும் சமாளிப்பேன் லட்சுமி. ஐயா, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கய்யா. இல்ல லட்சுமி, நொறுங்கி போயிட்டேன். ஐயா, இதுக்கு காரணம் நான் தானா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்துரு. லட்சுமி, உன்னை தொட்டு தூக்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஆனா தொடர்ந்த உறவு இப்போ தொடராம அறந்து போச்சு. அப்படிலாம் இல்லையா. நூலிழையால என்ன நீங்க கட்டி போட்டு வச்சிருந்தீங்க. நானும் கட்டுப்பட்டு கிடந்தேன். அப்படி என்ன ஆச்சு உனக்கு? நூல் அருந்து போச்சியா நம்ம கண்ணம்மாவால. அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பிள்ளை. இல்லையா, சின்ன பிள்ளை மாதிரியா பேசினா, பெரிய பெரிய வார்த்தைகளா பேசினா. நான் என்னையா பண்ண முடியும்? நீங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானா போறதுதானே முக்கியம். ஐயா, ஒரே ஒரு வாய்ப்பு தருவீங்களா? என்னம்மா? இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன்யா. லட்சுமி, இன்னைக்கு ஒரு நாள் சமைப்ப, மறுநாள்? ஐயா, இந்த ஒரு நாள் எனக்கு திருநாள் ஆக்குங்கய்யா. நான் சமைச்சு வச்சுட்டு போறேன்யா. ரொட்டி துண்டு சாப்பிடுறேன்னு சொல்லாதீங்கய்யா என்கிட்ட. அத்தை, யாரும்மா நீ? என்ன தெரியலையா அத்தை? தெரியலையேம்மா.
அத்த, நான் ஐயாவோட மருமக. இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையேம்மா. இதுவரைக்கும் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்ததில்ல. சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்ததே இல்லை. ஏன்னா அப்பா அம்மா இப்படியே வாழ்ந்துட்டேன்னா ஐயாவை பத்தி நாங்க யாருமே யோசிச்சதில்ல. எல்லாருமே ஐயாவை மறந்துட்டதுக்கு அப்புறம் நான் ஐயாவை ஞாபகம் வச்சுட்டு வந்தேன். மேனகா, என்னம்மா இப்படி சொல்ற? நாங்க யாருமே ஐயாவை மறக்கலம்மா. காலம், சூழ்நிலை இதனால சில தவிர்ப்பு வந்துருச்சு, அவ்வளவுதாம்மா. வேற ஒண்ணும் இல்ல. நான் யாரையும் விட்டு போகல, ஐயாவோ என்னை விட்டு போகல. விட வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும்தான் விட்டுட்டு போகணும். அவசியமே இல்லாத போது எதுக்குமா விட்டு போகணும்? இல்ல அத்தை, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. ஐயா ஐயா எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு தெரியுமா அத்தை? எனக்கு தான் அத்தை அது தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அத்தை. மனசுக்குள்ள முள்ளு குத்துற மாதிரி இருந்துச்சு. நீங்க எனக்கு அத்தையே இல்லையாமே. மேனகா, உறவுங்கிறது இப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. அது மனசுக்குள்ள இருக்கணும். ஏன் மனசுக்குள்ள இருக்கு மேனகா. நான் யாரையும் விட்டுட்டு போகல, ஐயாவையும் விட்டுட்டு போகல. விட்டுட்டு போனவளா இருந்தா இன்னைக்கு நான் வருவேனா மேனகா? அத்தை, எனக்கு நம்பிக்கை இல்ல அத்தை. ஏமா அப்படி சொல்ற? இல்ல அத்தை, இத்தனை வருஷம் ஐயாவையும் ஸ்னேகாவையும் கட்டி காப்பாத்தினவங்க நீங்க. எப்படி அத்தை, எப்படி முடிஞ்சது உங்களால? அந்த மனுஷனை விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மனசு இல்லம்மா, வேற ஒரு விஷயம். என்னத்த? என்ன விஷயம்? வேண்டாம் எனக்கா. மத்தவங்க மனசை காயப்படுத்தி நாம வாழக்கூடாது. வேண்டாம் எனக்கா. நீ எப்படிடா இருக்க? இருக்கேன் அத்தை. சுத்தி விட்ட ராட்டினத்துல சுத்திக்கிட்டே இருக்கேன். இறங்கவும் முடியல, சுத்தவும் முடியல. ஆனா
அதுதான் வாழ்க்கைய நாய் போச்சு. மேனகா, ராட்னம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதுல நாம சுத்திக்கிட்டே இருக்க கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு கூடாரம். அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். அத்த, வெளிச்சம் வந்தாதான் அத்தை அது மத்தாப்பு. வெளிச்சம் இல்லைன்னா அதுவே ஊறி போன பட்டாசு. ஊறி போனவளுக்கு என்னத்த பேரு? உதவாக்கரன் தானே பேரு. மேனகா, கடவுளோட சந்நிதியில கர்ப்பகிரகத்துக்குள்ள போறதுக்கு சில பேருக்கு தான் இடம் கிடைக்கும். இடம் கிடைக்கலங்கிறதுக்காக அது கர்ப்பகிரகம் இல்லைன்னு ஆயிடுமா? அத்த, கர்ப்பமானவளுக்கு கர்ப்ப கிரகத்தை விட கர்ப்பந்தானத்தை முக்கியம். என்னமா சொல்ற? ஒரு துண்டு பிஞ்ச சுமந்துகிட்டு இருக்க அத்தை. பாத்துக்கோடா, சுமக்கிறது துண்டு பிஞ்சு இல்ல, உன் வாழ்க்கையோட வடிகால. வடிகாலுக்கு ஏதத்த வாழ்க்கை?